மக்களே வாழைப்பழ இலை வந்து பேரமும் போயிட்டு இருக்கு. அதிரடியா வந்து போயிட்டு இருக்கு பாருங்க. மக்களே சென்னை கோயம்பேடு வாழைப்பழ சந்தைக்கு வந்திருக்கோம். இங்கே வாழைப்பழங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியான விலை வாங்கலாம். இந்தியாவில் பல பகுதியிலேருந்து வந்து வாழைப்பழங்கள் எடுத்து வராங்க. அனைத்து வியாபாரிகளும் வந்து இங்கே தான் வந்து வாழைப்பழங்களை வாங்குவாங்க. எவ்வளோ வியாபாரி வந்திருக்காங்க பாருங்க. அதே மாதிரி பொதுமக்களும் இங்கே வந்திருக்காங்க. வாழைப்பழங்களாம் வந்து பொதுவாக எப்படி வாங்கலாம், கம்மியான விலையில் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஏழை விடும்போது வாங்கும்போது தான் ரொம்ப கம்மியான விலை வந்து தாராளமாக பயன்பெறலாம். மக்களே ஆசியாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் பார்த்து சென்னை கோயம்பேடு மார்க்கெட் தாராளமாக சொல்லலாம். மக்களை இங்கே வாழைப்பழங்களை வந்து தார் கணக்காக தான் வாங்க முடியும். ஒரு தார் பார்த்தீங்கன்னா 300 சொல்கிறேன் வச்சுங்க. ஒரு 4 தார் வந்து ஏழை விடுவாங்க. அந்த 4 தார் சேர்த்து நம்ம வாங்கணும். ஒரு தார் 300 4 தார் வந்து எவ்வளோ விலையோ அந்த விலை கொடுத்து நம்ம வாங்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தாருங்க எல்லாமே வந்து காயாக தான் இருக்கும். நம்ம தான் புகை போட்டு பழுக்க வைக்கணும். இங்கே அனைத்து வகையான வாழைப்பழங்களும் தாராளமாக இருக்குது. இங்கே தார்கள் தான் ஏழை விட்டுருப்பாங்க. ஒரு தாரும் எப்படி ஏழை விடுறாங்க பாருங்கள். ரொம்ப கம்மியான விலையாக இருக்குது. இப்போ செவ்வாழையும் சரி, அது பச்சை வளவலும் சரி, பூ வளமும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான விலை போயிட்டுருக்கு. பாருங்கள் மக்களே, பார்த்து பயன்பெறுங்க. மக்களை நம்ம சேனலை வந்து புதுசாக வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்த நல்ல வீடியோக்களை போகிறத நீங்கள் பார்த்து பயன்பெறணும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து பயன்பெற்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து பயன்பெறணும். அவங்களும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். மக்களை இப்போ வாழைப்பழம் ஏழை வராமல் பார்த்தீங்கன்னா, அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா வெங்கட். 100 ரூபா பச்சை வாழைப்பழம் ஏழை வர்றாங்க. இப்போ லைன் ஃபுல்லாக பச்சை வாழைப்பழம் தான். 100 ரூபா லைன் ஃபுல்லாக பச்சை வாழைப்பழம் இருக்கு பாருங்க. 80 ரூபாயா 80 ரூபா போயிட்டு பாருங்க. தூக்கி பாருங்க பாருங்க. செவ்வாழை லைன் ஃபுல்லாக 400 ரூபா. அப்படியே பார்த்துங்க. ஒரு தார் வந்து 400 ரூபா. 9 தார் வருதாங்க. ஒரு தார் 400 ரூபா. 9 தார் வாங்கினா டிவைட் பண்ணிக்கணும். அப்படியே 400 ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. 350 ரூபாயா 350 ரூபா போயிட்டு இருக்கு அந்த லைன்ல. எல்லாம் செவ்வாழை தான். 400 போயிட்டு இருக்கு பாருங்க. நேந்திர பிள்ளையார் போயிட்டு இருக்கு பாருங்க. 100 ரூபா. 250 ரூபாயா 250 கொஞ்சம் 300 ரூபாயா 300 போயிட்டு 150 ரூபாயா 150 ரூபா போயிட்டு இருக்கு பாருங்க. 150 ரூபா போயிட்டு என்ன பண்ணது? கற்பூர ரூபாயா 150 ரூபாயா கற்பூர பாப்பம் போயிட்டு இருக்கு. 150 ரூபாயா 50 150 ரூபாயா 150 ரூபாயா 250 ரூபாயா 200 ரூபாயா 200 கேள்வி 200 ஒரு தார் 350 ரூபாய். 350 ரூபாயா 50 அதனால மொத்தமா அப்படியே வாங்குறாங்க. 30 ரூபாயா 20 மொத்தம் 20 ரூபாயா 250 ரூபாயா 250 ரூபாயா நல்ல சரி 250 ரூபாயா 250 ரூபாயா 50 ரூபாயா 250. அக்கா வியாபாரி தான். அக்கா சொல்லுங்க, எத்தனை மணிக்கு வந்து வாங்குறீங்க? 7 மணிக்கு வருவான். 8 மணி ஆயிடும் 9 மணி ஆயிடும். 8 மணி ஆயிடும். நீங்க வந்து ஏலத்துல வாங்குறீங்களா கிலோல வாங்குறீங்களா? ஏலத்துல தான் வரும். ஏலத்துல வாங்குறீங்களா? அக்கா என்னென்ன பழங்களா நீ வாங்குறீங்க? நீங்க செவ்வாழை, ஏலக்கி, கற்பூரம், மஞ்சள் எல்லாம் வாங்குவோம். எல்லாம் வாங்குறீங்களா? இப்போ விலை பரவாயில்லையாக்கா? பரவாயில்ல, இப்ப பரவாயில்ல. இப்போ பரவாயில்ல. இப்போ விலைங்க ஆமா ரொம்ப கம்மியா போகுது. கம்மியா தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட்ல ரொம்ப கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுலக்கா? அப்பலாம் அதிகமா இருந்தது. 400 500 600. ஆமாமா, இப்போ பரவாயில்ல. ரொம்ப சீப்பா இருக்கு. எவ்வளவு எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க பாருங்க. வியாபாரி வந்திருக்காங்க, பொதுமக்களும் வந்திருக்காங்க. இங்க இந்த பழங்கள் மாதிரி எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. இந்த லைன் ஃபுல்லா பார்த்தா பச்சை வாழைப்பழம் இருக்கு பாருங்க. 100 ரூபாயா 100 ரூபா தார் போயிட்டு இருக்கு. மொத்தம் 80 வெறும் 80 ரூபாயா 70 ரூபாயா 70 பச்சை வாழைப்பழம் 70 ரூபாய் 60 ரூபாயா 3 பேர் 60 ரூபாயா 70 ரூபாயா 70 ரூபாயா 70 ரூபாயா 100 ரூபாயா 100 ரூபாயா 100 ரூபாயா 70 ரூபாயா 70 ரூபாயா சுந்தரஜி 70 ரூபாய் பண்ணி 70 ரூபா போயிட்டு இருக்கு ஒரு தாரு. பச்சை வாழைப்பழம் 50 ரூபாயா 50 அவருக்கு எதுப்பா 50 ரூபாய் 70 வெறும் 70 வெறும் 70 ரூபா போயிட்டு ஒரு தாரு. 70 ரூபாயா வெறும் 70 ரூபாய் வில்லு. செவ்வாழை போடுறது பாருங்க. 150 ரூபா போயிட்டு இருக்கு. சின்ன சைஸ் 150 150 150
250 150 150 150 150 ரூபா. அந்த லைன் ஃபுல்லா பாருங்க அப்படியே ஒரு தார் 150 ரூபாய். 150 50 ரூபா 150 50 ரூபா 100 ரூபாயா 100 ரூபாயா நேந்திர பிள்ளையார் போயிட்டு இருக்கு 100 ரூபா. 250 ரூபாயா 250 கொஞ்சம் 300 ரூபாயா 300 ரூபாயா 300 ரூபா போயிட்டு இருக்கு. 150 ரூபாயா 150 ரூபாயா 150 ரூபா போயிட்டு இருக்கு பாருங்க. 150 150 ரூபா போயிட்டு இருக்கு. நேந்திர பழம் பாருங்க இப்போ டீலிங் பேசுறாங்க பாருங்க. நல்ல சார் 400 ரூபாய் யாரு 400 ரூபாய் இப்போ செவலை எல்லாம் விட்டுருக்காங்க பாருங்க. 400 ரூபாய் 400 ரூபாய் சார் வணக்கம் 400 ரூபாய் 400 ரூபாய் நல்ல சார் வணக்கம் 400 ரூபா ஒரு தாரு. செவ்வாழை பழம் வந்து கடைக்கு வாங்கிட்டு போறாங்க. இப்போ பாருங்க வண்டி லோடுலாம் இருக்கு பாருங்க. ஃபுல்லா செவ்வாழை பழங்கள் தான். எல்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷான பழங்களா இருக்கு. இப்போ நீ வாங்கிக்கல செவ்வாழை பழம். இப்போ கிலோ வந்து எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ. 40 ரூபா வாங்கிக்கலாம். சரி உங்க பேர் ப்ரோ? என் பேர் தினேஷ். சரி ப்ரோ. மினிமம் வந்து எவ்வளவு தார் வாங்கணுமா? இங்க மினிமம் வந்து ஹோல்சேல் வந்து நான் 10 தார் எடுக்கணும். 10 தார் வாங்கணும். 10 தார் அப்படியே தருவாங்க இங்க. ஆமா. இப்போ 1 கிலோ 2 கிலோ வாங்குறாங்க. 1 கிலோ 2 கிலோ உள்ளதான் வாங்கணுமே. உள்ளதான் உள்ள போனா 1 கிலோ 2 கிலோ எவ்வளவு விலை போகும்? உள்ள 1 கிலோ 2 கிலோ வாங்கினா கிலோ 55 ரூபா 60 ரூபா ரேட்டுக்கு போகும். ஓ 65 ரூபா. ஓ பாத்து மக்களே. உங்க பேர் ப்ரோ? என் பேர் தினேஷ். சரி ப்ரோ. நீ உள்ள வந்து கடை வச்சிருக்கீங்களா இல்ல நாங்க வந்து வெளியே வச்சிருக்கோம். வெளியே வச்சிருக்கீங்க? ஆமா. வெளியே வந்து எடுத்து போறீங்க. ஆமா வெளியே போய் எங்க கடைக்கு நாங்க சேல்ஸ் பண்றோம். இது குவாலிட்டி சூப்பரா இருக்கா? இப்ப இந்த குவாலிட்டி பக்கா குவாலிட்டி A1 குவாலிட்டிங்க. 150 ரூபாயா 150 ரூபா. நேந்திரம் பாருங்க 150 ரூபாயா 150 ரூபா ஒரு தாரு. 100 ரூபா 100 ரூபாயா 300 ரூபாயா 300 ரூபாயா 70 ரூபாயா சரி 300 350 கற்பூரவள்ளி பழம் பாருங்க. அதான் போயிட்டு இருக்கலாம். 70 ரூபாயா 70 ரூபா. மொத்தம் 300 ரூபாயா 300 ரூபா. 150 150 ரூபாயா 150 ரூபா போயிட்டு இருக்கு. 50 மொத்தம் 150 ரூபாயா 50 மொத்தம் 150 ரூபாயா 50 150 ரூபாயா 50 150 ரூபாயா 50 150 ரூபாயா பச்சை வாழை பழம் போயிட்டு இருக்கு. 50 ரூபாயா 150 ரூபாயா 150 ரூபாயா 50 150 ரூபாயா 150 ரூபாயா 120 ரூபாயா 100 ரூபாயா 450 3 பேர் 400 ரூபாயா 400 3 பேர் 400 400 ரூபாயா 3 பேர் 400 ரூபாயா 400 ரூபா போயிட்டு இருக்கு. தார் பாருங்க. 3 பேர் 400 ரூபாயா நேந்திர பழம் 400 ரூபாயா 20 ரூபாயா 20 எவ்வளவு வெயிட் வரும் ப்ளீஸ் நீங்களே பாருங்க. அவ்வளவு ஆசை 50 30 ரூபாயா 30 ரூபாயா சத்தியமா 30 ரூபாய் 50 ரூபாயா அதான் ஒரு தார் தான் அது 1000 ஒரு தார் எழுப்பா 450 ரூபாயா 50 450 ரூபாய் சார் 3 தார் எதுவும் சேர்த்து 450 600 ரூபாயா 600 450 ரூபாயா நேந்திரம் 450 ரூபாயா 300 ரூபாயா 300 நேந்திரம் பாருங்க. ரூபாயா 300 300 ரூபா ஒரு தாரு. அப்புறம் அவங்க சகல் பண்ணி வேணும் 100 ரூபாயா 100 ரூபாயா 100 ரூபா போயிட்டு இருக்கு. நேந்திர பழம் 150 ரூபாயா 150 ரூபாயா சார் மொத்தம் 150 ரூபாயா மொத்தம் 150 வாழக பாரியா நாங்க வேலை கேட்க அதாவடியா அதான் ஏன் இந்த லைன் ஃபுல்லா பாத்துங்க. நேந்திரம் ஏலம் விடுறாங்க. மொத்தம் 120 ரூபாயா மொத்தம் 120 ரூபா இந்த லைன் ஃபுல்லா. 120 ரூபாயா 120 ரூபாயா எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. இங்க வியாபாரி வந்திருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்க. மக்களே வாழைப்பழங்கள்லாம் ஏன்னா விடுற டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5 மணிலேருந்து 7 மணி அந்த டைமில் தான் வாழைப்பழம் ஏன்னா விடுவாங்க. ஓகே மக்களே, இப்போ மார்க்கெட் பேங்கோட வீடியோ பார்க்கலாம். அடுத்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் மக்களே. ஓகே பாய். உள்ள எந்த இடம் வேலை இருக்குது? அப்ப அங்க போடு.
போடு போடு இறங்குறது போடு 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 நல்லதா